வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 8 கசிரங்கா ராஷ்ட்ரிய உத்யான் கே யாத்ரா. இதில் கொஷின் புக் பேக் கொஷினில் வந்து பார்ட் 1 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. பாஷா கி பாத். फर्स्ट वन, कोष्ठक में से उचित शब्द का चयन कर रिक्त स्थानों की पूर्ति कीजिए. fill in the blanks வந்து பார்த்தீங்கன்னா appropriate word வச்சு fill பண்ண சொல்கிறாங்க. fill in the blanks by selecting the appropriate word from the bracket. आज डैश ही हम हाथियों पर चढ़कर உத்யான் தேக்னே கயே. ஆஜ்னா இன்னைக்கு டேஷ் ஹி எப்போதுலேருந்து ஹாத்தியில் அதாவது எலிஃபண்ட் மேலே வந்து ரைட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா பார்க்கை வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லிட்டு. டுடே வி ரோட் ஆன் த எலிஃபண்ட் டு சி த பார்க் ஏர்லி இன் த மார்னிங். ஆன்சர் இஸ் சுபக். हमने एक सींग वाला गाइंडा डैश बार देखा. நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு ஒற்றை கொம்பு ரைனோவை வந்து பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. வி சா எ சிங்கிள் ஹார்ன் ரைனோசரஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் पहली बार. हमारी यात्रा कुछ ही समाप्त हो डैश ही समाप्त हो गई. जल्दी குயிக்காக வந்து முடிஞ்சிருச்சு அவங்களுடைய யாத்ரா ட்ராவல் வந்து. ड्राइवर हमें एक बील यानी ஜீல் கி டேஷ் லே கயி ஓர். அதாவது டிரைவர் வந்து அவங்கள எங்கே கொண்டுட்டு போனாங்கன்னா ஒரு லேக்கோடைய ஓரமாக வந்து கொண்டுட்டு போனாங்க. த டிரைவர் டுக் அஸ் டுவோர்ட்ஸ் எ பீட். ஓர்னா டுவோர்ட்ஸ். மார்கதர்ஷக். மார்கதர்ஷக்னா யாருன்னா கைடு. ने बताया डैश उन्होंने देखने कठिन है की. கீனா வந்துட்டு தட் அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அது பெங்கால் டைகரை பார்க்குறது கஷ்டம். இந்த ஆன்சர் வந்து கீ. सामने जंगली हाथियों का एक झुंड दिखा. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் எலிஃபண்ட் வந்து இருக்குது. அந்த ஜூண்டுன்ற வேர்டு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் எலிஃபண்ட். இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம கலெக்டிவ் நவுன் வந்து பார்க்க போகிறோம். यहाँ झुंड का शब्द प्रयोग हाथियों के समूह के लिए ग्रुप ऑफ एलिफेंट சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்றாங்கன்னா झुंड என்ற வேர்ட் வந்து யூஸ் பண்றாங்க. के लिए किया समूह के लिए किया गया है. विभिन्न समूहों के लिए ऐसा ही कुछ अन्य शब्दों का प्रयोग किया जाता है. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜைசே अंगूर का कुच्छा. बंचेस ऑफ ग्रेप्स நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தா अंगूर का कुच्छाன்னு சொல்லுவோம். जूते का जोड़ी आती. जूतेனா ஷூஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஷூஸ்னு சொல்லுவோம், அதுதான் ஜோடின்னு சொல்கிறாங்க. नीचे दिए गए चित्रों का सही नामों के साथ मिलान कीजिए. கீழே கொடுத்துருக்க பிக்சர்ஸ், சித்திரம்னா பிக்சர்ஸ்க்கு கரெக்டான நேமோட வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மிலான் கீஜியேனா மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பஞ்சஸ் ஆஃப் கிரேப்ஸ்க்கு வந்துட்டு குச்சான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கீஸ்க்கு வந்து குச்சா பஞ்சஸ் ஆஃப் கீ தான் வரும். தென் ஜூண்ட்னா எலிஃபண்ட் ஜூண்ட். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கக்ஷா. தென் ஹனி பீக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்க சத்தா. குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பீடு. லக்கடிக்கு வந்து கட்டர். ஷீப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேவட். ஸோ எல்லாமே மேட்ச் பண்ணிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சம் சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சமூகவாச்சக் शब्द वाक्यों में प्रयोग. कुच्छा बंचेस को வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன் வச்சு ஒரு சென்டென்ஸ். சாபியோं का कुच्छा को गया है. அதாவது கீஸ் வந்து பஞ்சஸாக இருக்கும். गट्टर. गट्टर बंडल. औरत लकड़ियों का गट्टर उठाकर लाउटिंग. औरत लेडीज வந்து பார்த்தீங்கன்னா बंडल ऑफ फूड வந்து எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. ஜூண்ட். हाथियों का झुंड पानी पीने आया.
அதாவது குரூப் ஆஃப் எலிஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரிங்க் பண்ணதுக்காக வந்தது. ரேவட் भेड़ों का रेवट आगे बढ़े रहा था. அதாவது குரூப் ஆஃப் ஷீப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. கக்ஷா சபி சாத்ரா கக்ஷா மே பட் ரஹா தே. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ரேனா हमारी सेना हमेशा देश की रक्षा के लिए तैयार रखती है. நம்மளுடைய சேனா வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம தேசத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. थर्ड वन घोड़ा घास खाता है घोड़ा शिकाहारी है. இப்போ வந்து கோடா வந்துட்டு கிராஸ் ஈட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹார்ஸ் வந்துட்டு கிராஸ் ஈட் பண்ணுதுன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஷிகாஹாரினா हेर्बीवोरस एनिमल சொல்கிறாங்க. ऊपर दिए गए वाक्यों में एक ही बात दो प्रकार के वाक्य ही गए हैं. घोड़ा घास खाता है वाक्य में घास खाने वाला वाक्यांश के लिए एक शब्द शिकाकारी का प्रयोग किया गया है. उनके शब्द के लिए इन प्रकार के एक शब्द की प्रयोग से वाक्य के अर्थ में कोई अंदर नहीं आता. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே வந்துட்டு ஒரு 2 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது த ஹார்ஸ் ஈட் கிராஸ் கோடா காஸ் காத்தா ஹார்ஸ் வந்துட்டு புல்லை சாப்பிடுது. கோடா வந்துட்டு ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகாஹாரினா ஹெர்பிவோரஸ் அனிமல் சொல்கிறாங்க. ஹார்ஸ் இஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் வந்து எதுவும் இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு சென்டென்ஸை வந்துட்டு ஒரு வேர்ட் மாற்றுறதுனால அதோடைய மீனிங் எதுவும் மாறாமல் த சேம் திங் ஹஸ் பீன் எக்ஸ்பெக்டட் இன் 2 ways. அதாவது ஒரே திங்ஸை வந்து 2 வேல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஆனால் அதோடைய மீனிங் வந்து மாறக்கூடாது. அதே மாதிரி சம் வேர்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. अब नीचे दिए गए वाक्यों में रेंकित वाक्यों के स्थान पर तालिका में एक शब्द सुनकर वाक्यों को पुनः लिखे. அந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய மீனிங் மாறாமல் மேட்ச் பண்ணணும். அதுக்கு பதிலாக வேறு என்ன வேர்ட் வந்து ஆட் பண்ணால் அதோடைய மீனிங் மாறாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காசிரங்கா கா சௌந்தர்ய தேக்னே யோக்ய ஹே. யோக்ய இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதோடைய காசிரங்காவுடைய அந்த பியூட்டிஃபுல்லாக பார்க்குறது வந்து வெரி ஒர்த்துன்னு சொல்கிறாங்க, ஸ்பெக்டாகுலர்னு சொல்கிறாங்க. அதுக்கான கரெக்ட் மீனிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன்ய. தேக்னே கயேனா தர்ஷன்யன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். रशीन का कार्य प्रशंसा के लिए योग्य है. ஸோ அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படி இருந்ததுன்னா ப்ரீஷியஸ் ஒர்த்தி. அதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா प्रशंसनीय. नेक्स्ट वन गौरव को उनके सहपाठी मधुर बोलने वाला लड़का मानता है. அவங்களுடைய கோவர்க்கர் சஹபாடினா என்னென்னா கோவர்க்கர். கௌரவோடைய கோவர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா மதுர் போலி ரொம்ப சாஃப்டாக வந்து பேசுவாங்களாம். ஸோ மதுர் போல்னேக்கு என்ன வரும்னா மிருதுபாஷி சாஃப்ட் ஸ்பீக்கர். विद्यालय में सप्ताह में एक बार समदान किया जाता है. ஸோ சப்தாக மே ஏக் பார் அப்படின்றதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சாப்தாஹிக். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா வீக்லி. மேரா படா பாயி சைனிக் ஹே. என்னுடைய எல்டர் பிரதர் வந்து சைனிக்னா ஆர்மி மேன் சொல்கிறாங்க. படா பாயிக்கு வந்து அக்ரஹஜ். पाठ से आगे लेसन लर्न. इस पत्र में बहुत से प्राणियों के नाम आइए. आप उन प्राणियों के किस नाम से पुकारते हैं? अपने अभिभाषकों की सहायता से कुछ पशु पक्षियों के नाम यहाँ लिखिए. ஸோ இங்கே வந்து இந்த லெட்டரில் வந்து நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது பிராணியோங்ஸ் அனிமல்ஸோடைய நேம்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு.
அதை நம்மளுடைய பாஷையில் வந்து நம்மளுடைய பாஷையில் எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டு நான் அவங்க உங்கள் பேரண்ட் கிட்ட கேட்டு நீங்கள் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுதான் எழுதணும்னு இல்லை, என்ன வேணாலும் எழுதலாம். பாரதிய கைண்டா வந்துட்டு ஒற்றை கொம்பு யானைன்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். பைனா சுவார் ஹிரன், அதாவது வந்துட்டு குறைக்கும் மான் தமிழில். ஜங்கிலி பைன்ஸ்னா காட்டெருமை, ஜங்கிலி சுவர்னா காட்டுப்பன்றி, ஜங்கிலி ஹாத்தினா காட்டு யானை, உத்பிலாவ்னா நீர் நாய், ஆட்டர் இங்கிலீஷில் ஆட்டர், தமிழில் வந்து நீர் யானையா சீல் மாதிரி இருக்கும். ராயல் பெங்கால் டைகர் புலின்னு சொல்லுவோம். नीचे भारत के मानचित्र में कुछ प्रमुख राष्ट्रीय उद्यान दर्शाए गए हैं. इनमें दी गए चुनावों का समझते हुए गए प्रश्नों के उत्तर लिखिए. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க நேஷ்னல் பார்க்ஸோடைய ஸ்டேட்ஸும் அங்கே என்ன ஸ்பெஷல்ன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ணோம். ஸோ இமாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஹிமாச்சல் ராஷ்ட்ரிய உத்யான். उत्तराखंड வந்து பார்த்தீங்கன்னா जिम कॉर्बेट राष्ट्रीय उद्यान भारत का सबसे पुराना और प्रथम राष्ट्रीय उद्यान. ஸோ இது வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க்னு சொல்கிறாங்க உத்தரகாண்டில் இருக்கிறது. அது என்னென்னா जिम कॉर्बेट. ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்சம்பைர் ராஷ்ட்ரிய உத்யான். உத்தரப்பிரதேஷில் துத்வா ராஷ்ட்ரிய உத்யான். அஸ்ஸாமில் நம்ம பார்த்த கசிரங்கா ராஷ்ட்ரிய உத்யான். நெக்ஸ்ட் வந்து பிரஷம்சம் பெங்கால், அதாவது வெஸ்ட் பெங்கால் வந்து சுந்தர்பன் ராஷ்ட்ரிய உத்யான். ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்லிபால் ராஷ்ட்ரிய உத்யான். கேரளாவில் பெரியார் ராஷ்ட்ரிய உத்யான். மத்திய பிரதேஷில் கான்ஹா ராஷ்ட்ரிய உத்யான். ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷல்ன்றது அங்கே ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க கொஷினை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் எழுதுவோம். हाथियों के लिए प्रसिद्ध राष्ट्रीय उद्यान कौन से राज्य में स्थित है. ஸோ எலிஃபண்ட்டுக்கு ஃபேமஸாக இருக்கிற நேஷ்னல் பார்க் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஸ்டேட் இஸ் த நேஷ்னல் பார்க் ஃபேமஸ் ஃபார் எலிஃபண்ட் லொக்கேட்டட் இன். எலிஃபண்ட்டுக்கு ஃபேமஸான நேஷ்னல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்டில், ராஜ்யனா ஸ்டேட்டில், எந்த ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா हाथियों के लिए प्रसिद्ध राष्ट्रीय उद्यान मुख्य रूप में केरल. எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா கேரளாவில். ஸோ அந்த கேரளான்ற ஒரு ஆன்சர் எழுதினா போதும். सुंदरबन राष्ट्रीय उद्यान किस राज्य में स्थित है और यह किस लिए प्रसिद्ध है. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் நேஷனல் பார்க்கில் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அங்கே என்ன வந்து ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சுந்தர்பன் ராஷ்ட்ரிய உத்யான் प्रसिद्ध बंगाल रॉयल टाइगर पश्चिम बंगाल राज्य में स्थित है. अதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு சுந்தர்பன் நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் அதுக்கு எங்கே என்ன வந்து ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா यह बंगाल रॉयल बंगाल टाइगर था दुनिया के सबसे बड़ा मैंग्रोव वनों के लिए प्रसिद्ध है. ஸோ இந்தியாவில் ஃபேமஸான அந்த मैंग्रोव फॉरेस्ट வந்து प्रेजेंट ஆயிருக்குன்னு சொல்றாங்க. भारत का सबसे पुराना और प्रथम राष्ट्रीय उद्यान कौन सा है और यह किस राज्य में स्थित है. ஸோ பாரத் அது இந்தியாவில் வந்து ரொம்ப ஓல்டான ஃபர்ஸ்ட் ராஷ்ட்ரிய உத்யான் நேஷனல் பார்க் எதுன்னு கேட்குறாங்க. அது எந்த ஸ்டேட்டில், ராஜ்யத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா भारत का सबसे पुराना और प्रथम राष्ट्रीय उद्यान जिम कॉर्बेट राष्ट्रीय उद्यान. ஸோ இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு எதுனா जिम कॉर्बेट நேஷனல் பார்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ராஜ்யமே சீதகை, உத்தரகாண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா मैच तत्वम का और तत्वम का उशिद्ध मिलान कीजिएனாலே மேட்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நேஷனல் பார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது அந்த ஸ்டேட்டோட வந்து மேட்ச் பண்ணணும்.
ஸோ பெரியார் ராஷ்ட்ரிய உத்யான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. केरला. एक सींग वाला गैंडा के लिए प्रसिद्ध. सो काजीरंगा राष्ट्रीय उद्यान. तुत्वा राष्ट्रीय उद्यान எங்க இருக்குன்னா சிம்லிபால் ராஷ்ட்ரிய உத்யான் ஒடிசா. ஒடிசால எது ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லிபால். ஒடிசாவுக்கு வந்து சிம்லிபால் ராஷ்ட்ரிய உத்யான். துத்வா ராஷ்ட்ரிய உத்யான் எங்கே இருக்குன்னா துலிபவ் और तुप्त प्रयोग प्रजातियों का घर. गंगा राष्ट्रीय उद्यान कांगा. ஸோ அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ். ஸோ இதோட இந்த லெசனை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி வரும். எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி வரும். இதோட இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த லெசன்ஸ்க்கு இந்த மாதிரி புக் பேக் எக்ஸசைஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.